கதவை தட்டிக்கிட்டே இருக்கேன்ல, டக்குனு வந்து கதவை திறக்கிறதுக்கு என்ன? நானும் யாருன்னு கேட்டுட்டு தானே இருந்தேன். நான் தானே ஒரு வார்த்தை பதில் சொல்லிருக்கலாம்ல. பதில் சொல்லலாம் தெரியாதோ? பதில் சொல்லலன்னா எனக்கு எப்படி தெரியும்? கோர்ட்ல உன் பக்கம் தீர்ப்பாயிடுச்சு தானே ரொம்ப ஆடிட்டு இருக்க. நீ உன் இஷ்டத்துக்கு ஆடு. எத்தனை நாளைக்கு தான் கோர்ட்டு சொல்லுச்சு நான் ஆடுறேன்னு நானும் பாக்குறேன். ஏய், இப்ப சொல்றேன் பாரு, குடுக்கிற குடைச்சல்ல. ஐயோ சாமி, என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொல்லி நீயா இந்த பொட்டியை தூக்கிட்டு ஓடுறியா இல்லையான்னு பாரு. இங்க பாரு, பொட்டி திறந்து ட்ரெஸ் எல்லாம் கீழே கிடக்குது. ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் எடுத்து துவைச்சு அயன் பண்ணி வைக்கிற. ஏய், என்ன மறுபடியும் சிரிச்சிட்டு இருக்க நீ? அந்த துணியெல்லாம் எடுத்து துவைச்ச வேணும் சொல்றேன். கோர்ட்ல என்னங்க கூட 6 மாசம் ஒன்னா சேர்ந்து வாழ மட்டும் தான் சொல்லிருக்காங்களே தவிர உங்களுக்கு சேவக பண்ணணும், நீங்க சொல்ற வேலையெல்லாம் நான் கேட்கணும்னு அவங்க சொல்லவே இல்ல. நான் இந்த வீட்ல உங்க கூட ஒன்னா இருக்கணும்னு தான் வந்திருக்கேனே தவிர முன்னாடி இருந்தாலும் ஒரு தமிழ் செல்வி அவள மாதிரி என்னால உங்களுக்கு எந்த சேவையும் பண்ண முடியாது. உங்க வேலை என்னமோ அதை நீங்களே பாத்துக்கோங்க, என்கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க. என்னமா சேதுவுக்கும் தமிழ் செல்விக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிரும், அத்தோட அவ சங்காத்தமே முடிஞ்சிரும் நாம நினைச்சிட்டு இருந்தா கடைசியில சேர்ந்து வாழணும்னு சேதுவிய பொட்டி தூக்கிட்டு போக வச்சுட்டா. எப்பவுமே அவ நினைச்ச காரியத்தை வெற்றிகரமா முடிப்பா. எனக்கு என்னமோ இப்பவும் அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்குமா. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் சேது அவளை மன்னிச்சு ஏத்துக்குவானா சொல்லு? அது நடக்கவே நடக்காது. என்ன ஆனாலும் சரி, சேதுவையும் அவளையும் பிரிச்சே ஆகணும். அதே நேரத்துல அவகிட்ட நம்ம நல்ல பேரும் எடுத்துக்கணுமா? தேவையில்லாம அவளுக்கு எதிரா நம்ம ஏதாவது பண்ணி நாம போய் மாட்டிக்கிட்டோம்னா அவ நம்ம போஸ பத்தி பெரியப்பா கிட்டயோ சேது கிட்டயோ போட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குமா? புரியுதுரி, புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறதுல அவ வயித்துல துணிய சுத்திக்கிட்டு கர்ப்பமா இருக்கேன்னு சொன்ன பொய்யும் அவ அப்ப ஏன் அண்ணன் பேரை சொல்லி ஊர் முழுக்க பணம் வாங்கின விஷயமும் தானே கண்ணு முன்னாடி வந்து போகும். இந்த 2 விஷயமும் அவன் ஞாபகத்துல இருக்கிற வரைக்கும் சேது என்னைக்குமே தமிழ்ச்செல்விய மன்னிக்கவே மாட்டாண்டி. கூடிய சீக்கிரம் அவ இங்க இருந்து ஓட